இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய மக்கள், குறிப்பா இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பழக்கம் வச்சிருக்கிறாங்க. அதாவது, "இவன் வந்து டாக்ஸிக். இவன்கிட்ட போய் பேசாத. இவன் நெகட்டிவ். அவன்கிட்ட இருந்து தள்ளி இரு." அப்படிங்கிற மாரியான ஒரு வழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லார்கிட்டயும் பொதுவா இருந்துகிட்டு இருக்கு. ஆனா நண்பர்களே, இந்த நெகட்டிவான பீப்பிள் விட, இந்த பாசிட்டிவா பேசக்கூடிய பீப்பிள் கிட்ட இருந்து தான் நீங்க ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். "ஐயா, இது என்னய்யா புது உருட்டா இருக்கு?" அப்படின்னு உங்க மைண்ட் வாய்ஸ் சொல்றது எனக்கு நல்லா கேட்டுருச்சு. கொஞ்சம் நல்லா இழுத்து மூச்சு விட்டுட்டு, நிதானமா எங்கேயாவது உட்காருங்க. அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம விலாவாரியா பேசப் போறோம். ரொம்பவே முக்கியமானது இது. என்னுடைய குருமார்கள்ல ஒருத்தர் எனக்கு அடிக்கடி சொல்வார். அதாவது, "கண்ணா, இந்த தோல்வி தரக்கூடிய வழியிலிருந்து கூட நம்ம மீண்டு வெளிய வந்துரலாம். அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த வெற்றி தரக்கூடிய மாயை, அந்த போதை, அது ஒருத்தர வாழ்க்கையில பயங்கரமா திசை திருப்பி, தன்னலைய மறந்து தன்னையே இழக்க செஞ்சுரும்ப்பான்னு" எனக்கு அடிக்கடி எச்சரிக்கை செய்வாரு. இந்த விஷயத்த அவர் எனக்கு சொல்றப்போ, நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அந்த வயசுல அவர் எனக்கு அத சொன்னப்போ, இந்த ஆளு தான் எங்கேயோ தோத்துட்டு வந்து ஜெயிச்சவங்கள பார்த்து பொறாமப்பட்டுட்டு வயித்தெரிச்சல்ல பேசுறாரு. அப்படிங்கிற மாரி நான் நெனச்சுக்கிட்டேன். ஆனா காலங்கள் செல்ல செல்ல, அவரு சொன்ன அந்த வாக்கியம் வந்து நம்ம வாழ்க்கையா வாழ்ந்து ஒரு சுத்து சுத்திட்டு வரப்ப தான், குருநாதா அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. சரி, நான் விஷயத்துக்கு வரேன். அதாவது, "நீ உருப்பட மாட்ட, விளங்க மாட்ட, நாசமா போயிடுவ. இதெல்லாம் எதுக்கு உனக்கு? இதுக்கெல்லாம் பண்றதுக்கு உனக்கு அறிவு இருக்கா? திறமை இருக்கான்ட்டு" நம்மள நெறைய பேரு மட்டம் தட்டுறப்பலாம், அந்த ஒரு க்ஷணத்தில நமக்கு ஒரு தாழ்மையா உணர்ந்தாலும், கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் அதுலருந்து வெளிய வந்து, நம்ம அத எதிர்த்து போராடி வாழ்க்கையில சாதிச்சு காமிக்கணுன்ற வெறியில நம்ம வந்து சுத்த ஆரம்பிச்சுருவோம். அதாவது இந்த வில்லுல இருக்கக்கூடிய அம்பு இருக்கு இல்லையா? அம்ப பின்னாடி இழுக்கிறதே, முன்னாடி வேகமா பாயறதுக்கு தான். அப்படிங்கிற மாரி, அவங்க நமக்கு குடுத்த அந்த அவமானங்கள் வந்து நமக்கு பயங்கரமான ஒரு எனர்ஜி ஆகி, சக்தியாகி, நம்ம வாழ்க்கையில சாதிக்கிறதுக்கே இந்த அவமானங்களும், அசிங்கங்களும் ஒரு பெரிய காரணமா இருக்கும். நான் முன்னுக்கு வரதா உனக்கு பிரச்சனைன்னா நான் முன்னுக்கு வர வேண்டாம். கோட் சூட் போட வேண்டாம். கால் மேல கால் போட்டு உட்கார வேண்டாம். ஸ்டைலா கத்தா. அது உன்னால பொறுத்துக்க முடியலன்னா சாவுடா. ஆனா இந்த பாசிட்டிவிட்டி இருக்கு பாருங்க, அதுதான் படு பயங்கரமான ஒரு பாய்சன். அது எந்த அளவுக்கு விஷம் வாய்ந்ததுன்னா, நம்ம விஷத்த தான் திங்கிறோன்னே தெரியாம ஜாலியா அந்த விஷத்த டெய்லி தின்னுட்டு இருந்திருப்போம். இத வந்து ஒரு எடுத்துக்காட்டோட நான் சொல்றேன். உங்களுக்கு நல்லாவே புரியும். அதாவது ஒருத்தர் வந்து ஒரு Instagram அக்கவுண்ட்டோ, YouTube அக்கவுண்ட்டோ வச்சிருக்கிறாரு. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு தெரிஞ்ச வகையில வீடியோஸ்லாம் போட்டுட்டு, ஒரு சுமாரான ஒரு ஆவரேஜான ஃபாலோவர்ஸ், லைக்ஸ், கமெண்ட்ஸ்லாம் வச்சுக்கிட்டு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறாரு. பட் என்னன்னா, அவருக்கு என்ன வருமோ, அத உருப்படியா செஞ்சுக்கிட்டு, பண்ணிக்கிட்டு ஒரு நேர்மையான வளர்ச்சியில போயிட்டே இருக்கிறாரு. திடுதிப்புன்னு என்ன ஆகுது, அவர் கூட இருக்கிறவங்க, இவரு மாரி கன்டென்ட் போடக்கூடிய ஆளு, திடீர்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு 10K ஃபாலோவர்ஸ், 20K ஃபாலோவர்ஸ்ன்னு டக்கு 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 டக்குன்னு வேகமா வளர்ந்துட்டே போறாரு. இப்ப என்ன ஆகுதுன்னா, நல்லா கவனிங்க. அவருடைய வெற்றி அப்படிங்கிறது இவரோட பாதைய திசை திருப்புது. அதுவரைக்கும் அவரோட ஸ்டைல்ல உருப்படியா அவருக்கு வரத பண்ணிட்டு இருந்த ஆளு, இப்ப அவர பார்த்த உடனே அவர் என்னென்னலாம் பண்றாரு, என்னென்ன விஷயங்கள் பண்ணா லைக் கிடைக்குது, கமெண்ட்ஸ் வருது, எப்படிலாம் சம்பாரிக்கலாம் அப்படிங்கிற மாரியான விஷயங்கள நோக்கி அவர் வந்து உடனே கவரப்படுறாரு. அவருடைய போட்டியாளர் வந்து ட்ரெண்டுல என்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்து செய்ற மாரி, இவரும் ட்ரெண்ட்ல இருக்கிறத எடுத்து செய்ய ஆரம்பிச்சாரு. ஆனா விஷயம் என்னன்னா, அவர் அளவுக்கு இது வந்து அவருக்கு வரல. இவருடைய தனித்துவம் அப்படிங்கிறது, ஒரு விஷயத்த ஆர்கானிக்கா பிரசன்ட் பண்றது தான் அப்படின்றத மறந்து போயிட்டு, இந்த ட்ரெண்டுல இருக்கிற மாரி நெறைய விஷயங்கள் பண்ணி, இவரு தன்னோட தனித்தன்மைய இழந்து ஜோக்கர் ஆனது தான் மிச்சம். அதாவது இறைவன் நம்ம எல்லாருக்குமே ஒரு தனித்துவத்த குடுத்திருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வகையான டேலண்ட், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வகையான ஒரு இயல்ப குடுத்திருக்கிறாரு. அத உணர்ந்து, அத சரியா நம்ம வெளிப்படுத்திட்டோம் அப்படின்னாலே, நம்ம இயல்பாவே ஒரு வசீகரமாவும், மத்தவங்களால ஈர்க்கப்படக்கூடிய நபராவும் மாறிடுவோம். அத சரியா நம்ம தொடர்ச்சியா செஞ்சுட்டு வந்தாலே, நமக்கு தேவையான பணம், பெயர், புகழ் இது எல்லாமே இயல்பா ஒரு காலகட்டத்தில சத்தியமா வந்தே தீரும். ஆனா, இயற்கையோட இந்த விதிய அவரு மறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, யார் யாரெல்லாம் ஜெயிச்சாங்களோ அவங்க எல்லாரையும் பார்க்குறாரு. யாருக்கெல்லாம் அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, என்ன பண்றாங்க, என்ன செய்றாங்கன்ட்டு, இந்த ஜெயிச்சவங்களுடைய ஸ்பீச்ச கேட்கறது, ஜெயிச்சவங்களோட டெக்னிக்க ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு என்ன ஆகுதுன்னா, தனக்கு என்ன உருப்படியா வந்துச்சோ, அத இழந்து, இப்போ கிட்டத்தட்ட எப்படின்னா, அவங்கவங்க கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சம் சுட்டு, சுட்டு, சுட்டு அந்த ஒரிஜினாலிட்டிய இழந்து போயி, தன்னுடைய வசீகரத்த இழந்து, தன்னுடைய தனித்தன்மை இழந்து, தன்னுடைய ஒரிஜினாலிட்டி இழந்து, இந்த வெற்றியாளர்கள் செய்றதெல்லாம் பார்த்து, 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 தன்னுடைய தனித்தன்மை இழந்தது தான் மிச்சம்.
இதில் நாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ரொம்ப முக்கியமாக நீங்கள் எல்லாருமே இதை கவனிக்கணும். அதாவது வாழ்க்கையில் வந்து ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு சூழ்நிலையிலேருந்து வந்திருக்கோம். ஒவ்வொருத்தருடைய கர்மான்றது வேற, ஒவ்வொருத்தருடைய இந்த பேரண்ட்ஸ் அந்த ப்ராட்டப்னு சொல்லக்கூடிய இந்த வளர்ப்பு இது எல்லாமே வந்து வெவ்வேறையாக இருந்திருக்கு. இந்த காடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கே நிறைய வகையான செடிகள், மரங்கள் இது எல்லாமே வளருது. இது எல்லாமே அங்கே ஒண்ணா தான் வளருது. ஆனா, ஒவ்வொருத்தரோட வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நிலையில இருக்கு. ஒண்ணு வேகமா வளரும், ஒண்ணு பொறுமையா வளரும், ஒண்ணு வளரவே வளராது. கொஞ்ச நாள் கழிச்சு தான் வளரும். இந்த மாதிரி அது அதுக்கான சீசன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு ஒரு சீசன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அழகு வரும். ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு மரங்கள்ல பழங்கள் வரும். இந்த மாதிரி ஒரு சுழற்சி முறையில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்க போகுது. இது வந்து இயற்கையினுடைய நியதி. இந்த ஒரு சுழற்சி தான் நமக்குமே பொருந்தும். அதாவது இன்னைக்கு ஒருத்தர் வந்து வளர்ந்துட்டாங்க, பேர் வாங்கிட்டாங்க, புகழ் வாங்கிட்டாங்க அப்படின்றதுக்காக, நாம நம்ம தனித்துவத்தை இழந்து போய் அவங்கள மாரியே மாற ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை வந்து சூனியத்தில போய் முடிஞ்சிரும். இது கிட்டத்தட்ட எப்படின்னா, ஒரு தக்காளி செடி இருக்கு அப்படின்னா, அது வந்து ரொம்ப குறுகிய காலகட்டத்திலேயே பழம் குடுத்துரும். ஸோ அதுக்காக வந்து அந்த தக்காளி செடிய பார்த்து அந்த தென்னை மரம் வந்து பொறாமப்பட்டுச்சுன்னா நம்ம என்ன பண்றது? தென்னை மரம்ன்றது எவ்வளோ நாள் ஆகும்னு உங்களுக்கே தெரியும் ஒரு காய் வரதுக்கு. ஆனா, ஒன்ஸ் அது வர ஆரம்பிச்சிருச்சுன்னா, அதுக்கப்புறம் வந்துகிட்டே இருக்கும். நீங்க தண்ணி ஊத்த வேண்டாம், ஒண்ணும் பண்ண வேண்டாம். அது பாட்டுக்கு காய் குடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாரி தான் நம்மளோட ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையுமே. ஒருத்தருக்கு உடனே ஒரு விஷயத்துல ரிசல்ட் கிடைச்சிருச்சு அப்படின்றதுக்காக, அது நமக்கும் ஒர்க் அவுட் ஆகும்ன்னு சொல்லி, நம்மளுடைய பாதைய வந்து நம்ம மாத்திக்க கூடாது. நமக்கு நம்ம தான் போட்டியாளர். நம்ம இன்னைக்க விட நாளைக்கு இன்னும் எவ்வளோ பெட்டரா பண்ணணும். இவ்வளோ தான் நம்ம மனசுல வச்சுக்க வேண்டியது. இந்த கான்செப்ட்ட வந்து நம்ம Instagramல, Facebookலலாம் ஒரு ஃபேமஸான ஒரு மீம் இருக்கும். அத நல்லா பார்த்துருப்பீங்க. அதாவது 2 பேர் வந்து ஒரு குழிய வெட்டிக்கிட்டே இருப்பாங்க. அத வெட்ட வெட்ட என்னன்னா, ஒருத்தனுக்கு வந்து ஒரு 10 அடியிலேயே வந்து ஒரு டைமண்ட் கிடச்சிருது. அத பார்த்த குழிய வெட்டிட்டு இருந்த இன்னொருத்தன், ஆஹா! அங்க டைமண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு இந்த குழியிலேருந்து நோண்டுவான். கடைசியில நோண்ட நோண்ட கிடைக்கவே கிடைக்காது. பட் அந்த ஒரு பெர்சன் வந்து அவரோட குழிய நோண்டியிருந்தா, அங்க இன்னும் வந்து ஒரு லாரி கணக்கா, டன் கணக்கான டைமண்ட்ஸ் அங்க இருந்திருக்கு. அத நோண்டி தான் அவருக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இப்படி தான் என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொருத்தருடைய பாதை, ஒவ்வொருத்தருடைய கர்ம வினைகள், சூழ்நிலைகள் இது எல்லாமே வேற வேறையா இருக்கு. இன்னைக்கு ஒருத்தர் ஜெயிச்சுட்டாங்கன்றக்காக, அது நிரந்தரமானது அப்படின்னு கிடையாது. அதேபோல நீங்க இன்னைக்கு ஜெயிக்கல அப்படின்றனாலும், நீங்க ஜெயிக்கவே மாட்டீங்கன்னும் கிடையாது. இந்த ஒரு சுழற்சி அப்படிங்கிறது, இந்த வாய்ப்புகள் எல்லாருக்கும் மாறி மாறி வரும். நாமளா இருந்தால் மட்டும் தான் அந்த வாய்ப்ப நம்ம பயன்படுத்திக்க முடியும். அத நல்லா உள்வாங்கிக்கோங்க. ஏன்னா, இந்த காலசக்கரம்ன்றது வாய்ப்புகள குடுக்கும். அந்த வாய்ப்பு வரப்போ, நீங்களா இருந்தீங்கன்னா தான் அந்த வாய்ப்ப பயன்படுத்தி நீங்க மேன்மை அடைய முடியும். அப்ப நீங்க வேற யாரோ மாறி இருந்தீங்க அப்படின்னா, முடிஞ்சு போச்சு. இப்ப இதுக்கெல்லாம் யாரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாசிட்டிவிட்டி, பாசிட்டிவான விஷயங்கள், மோட்டிவேஷன் அது இதுன்ட்டு. இப்ப அதுக்காக நீங்க நினைக்கலாம். அப்ப பாசிட்டிவா இருக்கிறது தப்பா? பாசிட்டிவா வந்து அவங்கள ஃபாலோ பண்றது, அவங்ககிட்ட கத்துக்கிறது தப்பான்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா தப்பு கிடையாது. கத்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. பட் உங்களோட இயல்ப நீங்க மிஸ் பண்ணாம, உங்களோட இயல்ப விட்டு குடுக்காம, அந்த விஷயங்கள எப்படி நீங்க உங்களுடைய வாழ்க்கை ஒருங்கிணைச்சுக்கலான்னு பார்க்கலாமே தவிர, நீங்க அவங்களாக மாற முயற்சிக்க கூடாது. நீங்க நீங்களாவே இருந்து, அவங்க சொல்லக்கூடிய பாடங்கள மட்டும் எடுத்துக்கிட்டு, அது உங்களுடைய சூழ்நிலைக்கும், காலத்துக்கும் ஏற்ப நீங்க அடாப்ட் பண்ணிக்கணும். அவரு அத பண்றாருன்னா, அவருக்கு இருந்த குடும்ப சூழ்நிலைகள் வேற, அவருக்கு இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்ங்கிறது வேற. பட் நம்ம குடும்பத்த பார்க்கணும், நம்மளோட நிலை என்னன்றத பார்க்கணும். அவர் சொல்ற விஷயத்த நம்ம எப்ப அப்ளை பண்ண முடியும், எந்த வயசுல, எந்த சூழ்நிலையில அப்ளை பண்ண முடியுன்ற ஒரு ஒரு என்ன சொல்ற, ஒரு பொதுவான அறிவு நமக்கு வேணும். அவரு பாரு அந்த வயசுல அவர் அப்படிதான் பண்ணாரு. அதனால தான் இன்னைக்கு இப்படி ஜெயிச்சுட்டார். அப்படின்ற மாரி நீங்க உங்க வயசுல இந்த தப்ப பண்ணீங்கன்னா, அது கண்டிப்பா அந்த மாரி வரணுன்றது அவசியம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தரோட பாதை நான் திரும்பவும் சொல்றேன், வேற. ஒவ்வொருத்தரோட தனித்தன்மை வேற. ஒவ்வொருத்தரோட திறமைக்கு ஒவ்வொரு காலகட்டம் இருக்கு. இயற்கையும் அதில இருக்கக்கூடிய செடிகளையும் மனசுல வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தர் தக்காளி செடியா இருக்கலாம், ஒருத்தர் வெண்டைக்காய் செடியா இருக்கலாம், ஒருத்தர் தென்னை மரமா இருக்கலாம், ஒருத்தர் ஆலமரமா கூட இருக்கலாம். இங்க வந்து காலத்த நீங்க ரொம்ப ரஷ் பண்ணி, உங்கள நீங்களே ஏமாத்திக்காதீங்க. நீங்க நம்ப வேண்டியது எல்லாம், இறைவன் உங்கள படைச்சுட்டார், உங்களுக்கான இயல்ப படைச்சுட்டாருன்றப்போ, அந்த இயல்பையும் வந்து அவரே வந்து உங்களுக்கு மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புகளையும், சூழ்நிலைகளையும் அவரே உருவாக்கி தருவார். கடைசியா ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். இந்த ஒரு விஷயத்த நீங்க உள்வாங்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வாழ்க்கையின் மீது நம்பிக்கையும், பொறுமையும், நிதானமும் கண்டிப்பா வரும். அதாவது இந்த மனுஷ இனம் பூமியில தோன்றதுக்கு முன்னாடியே
இங்கே இறைவன் என்னென்ன பண்ணி வச்சுருக்காருன்றதை நல்லா கவனித்து பாருங்கள். அதாவது நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி இங்கே நீர், நிலம், நெருப்பு, காற்றுன்னு எல்லாத்தையும் உருவாக்கி வச்சுட்டார். அதுக்கப்புறமா உங்களை படைச்சு உங்களுக்கு பசியையும் தாகத்தையும் கொடுத்தார். நல்லா கவனித்து கேளுங்க. உங்களுக்கு இந்த பசியையும் தாகத்தையும் கொடுக்கறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தேவையான உணவு, நீர், காற்று எல்லாத்தையும் படைச்சிருக்கிறார். ஆக உங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்றது உங்களை விட அவருக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் இறைவன் இருக்காரோ இல்லையோ, அதை நம்புறீங்களோ இல்லையோ, இயற்கைன்னு ஒன்று இருக்குது. அந்த இயற்கை அப்படிங்கிறது தான் நம்மளை வாழ வச்சிட்ருக்குன்றது சத்தியம். ஆக உங்களுடைய நியாயமான ஆசைகள் எல்லாமே நிறைவேற தான் போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இயற்கையின் மீது பொறுமையும் நம்பிக்கையும் கொண்டு நீங்கள் தொடர்ச்சியாக அதை நோக்கி வேலை செய்கிறது மட்டும்தான் உங்களுடைய கடமை. ஒரு சீசனில் ஒரு பருவங்களில் ஒவ்வொரு பழங்களுக்கும் பூக்களுக்கும் ஒரு மவுசு வரும். அதே போல் உங்களுக்கும் ஒரு காலம் வரதான் போகுது. இப்போ கூட லேட்டஸ்ட்டாக ஒரு மீம் பார்த்தேன். இந்த கேஸ் விலைலாம் ஏறி போயிட்டு இந்த கேஸுக்கெல்லாம் ஒரு மவுசு வருது, ஏன்டா உனக்கு ஒரு காலம் வராதா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு மீம் போட்டிருந்தாங்க. அது பார்க்க காமெடியாக இருந்தாலும் அதுதான் உண்மை. ஸோ அன்பர்களே, நீங்கள் செய்கிற தொழிலுக்கு உண்மையாக இருங்க, நிதானமாக இருங்க, பொறுமையாக இருங்க. உங்களுடைய வளர்ச்சி பொறுமையாக இருந்தாலும் அது நிரந்தரமானது. அவசரப்படாதீங்க. குறிப்பாக இந்த வாழ்க்கையில் வளர்ந்தவங்கள பார்த்து வயிறு எறிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையோட வழியை தொலைச்சிடாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், தோல்வி தரக்கூடிய வழியை விட வெற்றி தரக்கூடிய அந்த போதை மிகவும் அபாயகரமானது.